அன்பிற்கினிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 5 ராமன் காலம். ராமனுக்கு கேடு விளைவிப்போரை எதிர்ப்பவரை வெற்றி கொள்ளும் அறத்தினை போலவே யான் எதிர்த்து வெற்றி பெறுவேன் என்பதால் எனக்கு உமது ஆணையை உடனே இடுவீர் என இலக்குவன் ராமனிடம் பேசுதல். பாடல் எண் 476. அடா தீய செயல் செய்த அத்தீயர் தமையறிந்தும் தொடாதே யான் இருந்தாலே தோல்வி என்றே குமைவேனே, விடாதுண்மை அறமென்றே வீரம் செய்தமைவேனே, கொடாதிருக்கும் உமதானை கொடுத்தருள்வீர் என்றானே. இதுவே அந்த 476வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அடா தீய செயல் செய்த அத்தீயர் தமையறிந்தும் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், ராமனுக்கு எதிராக வஞ்சக செயல்களை புரிந்து அவனை வனவாசம் செய்ய செல்லுமாறு தூண்டிய அந்த தகாததும் பொருத்தமற்றதும் செய்யக்கூடாததுமான செயல்களை செய்தவர் யார் என தான் அறிந்திருந்தும் கூட தொடாதே யான் இருந்தாலே தோல்வி என்றே குமைவேனே, அவர்களின் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் அவர்களை வெறும் விரலால் கூட தொடவும் செய்யாமல் இருந்தால் அதுவே தாம் கொண்ட பலகீனத்தை விளக்குவதோடு மட்டுமல்லாமல் அதுவே தமக்கு தோல்வியையும் பறைசாற்றும் என்னும் கருத்தினை கொண்ட இலக்குவனாகிய தான் அந்த எண்ணம் ஏற்படுத்தும் துன்பத்தின் காரணமாக தனது உள்ளம் எங்குமே குமைச்சல் என்னும் அழிவின் தன்மை அடையும் நிலை ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் விடாதுண்மை அறமென்றே வீரம் செய்து அமைவேனே, அவ்விதமாக உள்ளத்தினுள்ளே குமைச்சல் என்னும் நிலையற்ற தன்மையை, சோர்வுற்ற தன்மையை, அழியும் நிலையை அடைந்திருக்கும் தான் அந்த அழிவின் நிலையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக உண்மை மிக்க அறத்தினை போன்றே முழுமையான அர்ப்பணிப்பு மிக்க வீரத்துடன் செயலில் ஈடுபடக்கூடியவன் என்பதால் கொடாதிருக்கும் உமதானை கொடுத்தருள்வீர் என்றானே. தனது தமையனாகிய ராமனுக்கு எதிராக வஞ்சக செயல் புரியும் தீயோர்க்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள தயாராக தான் இருக்கின்ற அந்நிலையில் இதுவரையிலும் அதை செய்வதற்கு தனது ஆணையினை வழங்காத தனது தமையனாகிய ராமன் இனியும் காலம் கடத்தாமல் உடனேயே ஆணையினை இடுமாறு இலக்குவன் தன் தமையனாகிய ராமனை நோக்கி கூறினான். இதுவே இந்த 476வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 477வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.